ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண் தன்னோட வீட்டிலேயே லக்ஷ்மியை நிலைநிறுத்தி வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா. அதுக்காக அவள் என்ன செஞ்சா தெரியுங்களா? தெரிஞ்சுக்கணும் தானே? வாங்க இந்த குட்டி கதையை கேளுங்க. வணக்கம், உங்கள் சிநேகிதி மாலதி மகாதேவன். இப்போ நம்ம கதை கேட்கலாம்களா? ஒரு நாட்டில் தலைநகரத்தில் ஏழை குடும்பம் ஒன்று இருந்தது. அவங்க என்ன தான் உழைச்சாலும் வறுமையில் தான் கஷ்டப்பட்டாங்க. அவங்களோட இளைய மகனுக்கு திருமணம் நடந்தது. வந்த மனைவியோ அறிவு நிரம்பியவளாக இருந்தா. திருமகளின் அருள் பார்வை இவர்கள் மீது விழவில்லை. அதனால்தான் இவ்வளவு பாடுபட்டும் வறுமையில் வாடுகிறார்கள் அப்படின்னு அவன் நினச்சா. திருமகளை இந்த வீட்டில் நிலையாக தங்க வைக்கணும்னா என்ன செய்யறது அப்படின்னு ரொம்பவே யோசிச்சா. அந்நாட்டு அரசன் ஒரு நாள் ஆற்றில் நீராட போனான். தன்னோட விரலில் இருந்த மோதிரத்தை கழற்றி கரையில் வைத்தான். எண்ணெய் தேய்த்து கொண்டு ஆற்றில் இறங்கினான். வானத்தில் பறந்த கழுகு ஒன்று ஒளி வீசும் அந்த மோதிரத்தை ஏதோ இறைச்சி என்று நினைத்தது. அதை தூக்கிட்டு பறந்தும் போயிடுச்சு. அது இறைச்சி அல்ல அப்படின்னு தெரிஞ்சதும் அந்த கழுகு அதை அந்த ஏழையின் வீட்டில் போட்டுவிட்டு பறந்து போயிட்டது. அதை எடுத்தாள் இளைய மருமகள். அப்போது வீதியில் அரசரின் மோதிரத்தை கழுகு ஒன்று தூக்கி கொண்டு பறந்து விட்டது. அந்த மோதிரத்தை கண்டுபிடித்து கொடுப்பவர்களுக்கு அரசர் தகுந்த பரிசு அளிப்பார் அப்படின்னு முரசொலி கேட்டது. அந்த மோதிரத்தை தன்னோட வீட்டில் இருந்த எல்லாரிடமும் காட்டிய அவள், இது அரசரோட மோதிரம், இதை அவரிடம் தந்தால் என்ன பரிசு கேட்டாலும் கிடைக்கும். நான் எப்படி நடந்தாலும் நீங்கள் யாரும் தடுக்கக்கூடாது. நான் சொல்கிறது போல தான் நீங்கள் நடக்கணும். என்னோட செயலால் உங்களுக்கு நன்மை தான் விளையும் அப்படின்னு சொன்னான். உன் சொற்படியே நாங்கள் நடக்கிறோம் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. அரசவைக்கு போன அவள் மோதிரத்தை அரசரிடம் தந்தாள். அரசருக்கு ஒரே மகிழ்ச்சி. அவர் அந்த பெண்ணை பார்த்து, பெண்ணே, உனக்கு என்ன பரிசு வேண்டும்? தயங்காமல் கேள், நிச்சயமாக தருகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அரசே, ஒரு நாள் இரவு மட்டும் நம்முடைய தலைநகரத்தில் எங்கேயுமே விளக்கு எரியக்கூடாது, அரண்மனையிலும் எரியக்கூடாது. எங்கள் வீட்டில் மட்டும்தான் விளக்கு எரிய வேண்டும். இதுதான் நான் கேட்கும் பரிசு அப்படின்னு சொன்னான். உன்னோட எண்ணம் நாளையே நிறைவேறும் அப்படின்னு சொன்னார் அரசர். முரசு அடிப்பவர்கள் இன்று இரவு நம் நகரத்தில் எந்த வீட்டிலும் விளக்கு எரியக்கூடாது, மீறி எரிந்தால் அரசரின் தண்டனைக்கு உள்ளாவார்கள் அப்படின்னு அறிவிப்பு செஞ்சாங்க. தன்னோட வீட்டில் இருந்தவர்களை அழைத்த அந்த பெண், இன்று இரவு நம் வீட்டில் எல்லா விளக்குகளும் எரிய வேண்டும், வீடே ஒளி வெள்ளத்தில் இருக்க வேண்டும், வீட்டு வாயிலில் இருவர் காவல் இருக்க வேண்டும், யார் வந்தாலும் உள்ளே விடவே கூடாது, வீட்டிற்குள் சென்றால் திரும்பி போக மாட்டேன் அப்படின்ற வாக்குறுதியை வாங்கிய பிறகு தான் அவங்கள உள்ளே அனுமதிக்கலாம் அப்படின்னு சொன்னான். அதே போல் பின் வாயிலில் இருவர் காவல் இருக்க வேண்டும், யாரையும் வெளியே செல்ல அனுமதிக்கக்கூடாது. யாராவது வெளியே போகணும்னு ரொம்ப துடிச்சாங்கன்னா திரும்ப வரவே மாட்டேன் அப்படின்ற வாக்குறுதியை வாங்கிய பிறகே அவர்களை வெளியே அனுப்பணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டா. அப்படியே செய்கிறோம் அப்படின்னு அந்த குடும்பத்தில் இருந்தவங்களும் சொன்னாங்க. அன்று இரவு அரண்மனை உட்பட எல்லா வீட்டிலும் விளக்கு எரியவில்லை. அவள் வீட்டில் மட்டும் விளக்குகள் ஒளி வீசி கொண்டிருந்தன. திருமகள் எங்கு தங்குவது அப்படின்னு இடம் தேடி அலைந்தாள். இருட்டில் அவளால் இருக்க முடியாது. அதனால் விளக்கு எரிந்த அந்த வீட்டை அடைந்தாள். காவல் இருந்த இருவரும் அவளை தடுத்தார்கள். என்னை உள்ளே செல்ல அனுமதியுங்கள் அப்படின்னு திருமகள் கெஞ்சினாள். இந்த வீட்டிலேயே நிலையாக தங்குவதா வாக்குறுதி கொடு, அப்பனா நாங்கள் உன்னை அனுமதிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க அவங்க. அப்படியே வாக்குறுதி தந்துவிட்டு அந்த வீட்டுக்குள்ளே நுழைந்தாள் திருமகள். அந்த வீட்டில் நிலையாக தங்கியிருந்த மூதேவி விளக்குகள் எரிந்ததால் மிகுந்த துன்பம் அடைந்தாள். திருமகள் உள்ளே வந்ததை பார்த்து அங்கிருந்து ஓட முயன்றாள். வெளியே காவலுக்கு இருந்தவர்கள் அவளை தடுத்தார்கள். மீண்டும் இங்கே வரமாட்டேன் அப்படின்ற வாக்குறுதி தந்தாதான்
உன்னை வெளியே அனுப்புவோம் அப்படின்னு சொன்னாங்க. வேறு வழி இல்லாத அவள் அப்படியே வாக்குறுதி தந்துவிட்டு அங்கிருந்து சென்றாள். திருமகள் அந்த வீட்டிலேயே நிலையாக தங்கிவிட்டாள். அதன் பிறகு அங்கே செல்வம் கொழிக்க தொடங்கியது. அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள். எப்படி இருக்கு கதை? திருமகளை உங்கள் வீட்டிலையும் நிறுத்தி வச்சுக்கணுமா? இப்படி செய்யலாமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்தை காமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம் இன்னொரு கதையோட இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.